ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அதிகாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய செய்தியை கேட்பதற்கு நாம் கடந்து செல்லலாம். அவர் நம்மை விட்டு விலகாத தேவன், நம்மை கைவிடாத தேவன், நம்மை மறவாத தேவன். ஒரு பாடலை பாடுவோம். ஒரு போதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை மனமே, ஒரு போதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை மனமே. கப்பலின் அடித்தட்டில் களைப்புடன் தூங்குவார், கதறுமுன் சத்தம் கேட்டால் கடல் புயல் அமர்த்துவார். எப்பெரிய போரிலும் ஏற்ற ஆயுதமிவார், ஏழை பிள்ளை எல்லோர்க்கும் ஏற்ற தந்தை நான் என்பார். ஒரு போதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை மனமே, ஒரு போதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை மனமே. உன்னாசை விசுவாசம் ஜெபமும் வீணாகுமா, உறக்கம் இல்லாதவர் கண் உன்னை விட்டொழியுமா. இந்நில மீதிலோன என்ன வந்தாலும் சும்மா இருக்குமா, அவர் மனம் உருக்கமில்லாதே போமா. ஒரு போதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை மனமே, ஒரு போதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை மனமே. உலகம் பேய் உடலாசை உன்னை மோசம் செய்யாது, ஊக்கம் வீடாதே தீரு உளமோனை மறவாது. இலகும் பரிசுத்தாவி எழில் வாழம் ஒழியாது, என்று மாறாத நண்பன் இரட்சகருடன் சேர்ந்து ஒரு போதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை மனமே, ஒரு போதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை மனமே. கடல் தனக்கு அதிகாரி கர்த்தரின் ஜரிவாயே, கடவாதிருக்க எல்லை கற்பித்தார் அவர் செய்யே. விடுவாளோ பிள்ளையை தாய் மேதினி எச்சனியே, மெய்ப்பானை நீ தினம் விசுவாசித்திருப்பாயே. ஒரு போதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை மகனே, ஒரு போதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை மகளே. அல்லேலூயா. ஊரஹம்தன மிரபௌஷியங்கரதியா ஓ ஹந்தரன ஹந்துரபௌனமி ஆதுன மஹஸ்லி ಖರೋದ ಹಸ್ಸರಾದಿನಿಮಿ ನಿಮಹಂತುರುದರ ಹಸ್ಸಲ பௌனமி அங்கரபா. அல்லேலூயா. மென்மையான தேவ பிரசன்னம் நம் நடுவில் இறங்கி கொண்டிருக்கிறது, உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது, உங்கள் குடும்பத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது, உங்கள் தனிமையின் பாதையில் இறங்கி கொண்டிருக்கிறது, உங்களுடைய சரீரத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. குழம்பின உங்களுடைய சிந்தனையில், இருதயத்தினுடைய ஆழங்களில் குழம்புகிற ஒரு சமாதானம் இழந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ரிபா நதியாங்கரபா. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கின்றேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கின்றேன். உங்க பிரசன்னத்தில்
சிறகில்லாமல் பறக்கின்றேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கின்றேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கின்றேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கின்றேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கின்றேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கின்றேன். அல்லேலூயா. இந்த பாடலை சில அடிகள் பாடணும். உங்களை இணைத்து கொள்ளுங்க. தேவ பிரசன்னத்தில் பெரிய பெரிய மலை கூட கரைஞ்சு போயிடும். தேவ பிரசன்னத்தில் வரும்போது பாவ சுமைகள் நம்மளை விட்டு போயிடும். தேவ சமூகத்தில் வந்து அவர் சமூகத்தை உணர்ந்து நம்ம பாடல் பாடி தேவனை ஆராதிக்கும் போது நமக்கும் தேவனுக்கும் நடுவில் இருக்க எல்லா தடைகள் விலகிறோம். எல்லா தடைகள், பாவ சுமைகள், என்னெல்லாம் தடைகள் இருக்குதோ எல்லாம் நீங்கிறோம். பிதாவுக்கும் நமக்கும் இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு அருமையான உறவு உண்டாகும். அந்த உறவில் நம்முடைய காரியங்களில் காணப்படுகிற தடைகள் விலகும். வானமண்டலத்தின் சேனைகளில் கல்வாரியின் இரத்தம் தெளிக்கப்படும். தேவ பிரசன்னம் இறங்கும். தேவ பிள்ளைகள் துதிக்கும் போது ஜெயம் பெற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லும் முன்னாடி நமக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு நல்ல ஒரு உறவு உண்டாக அதைக்காக நீங்கள் சில நிமிஷங்கள், வினாடி பொழுதுகள் ஒப்பு கொடுத்தா போதும். ஹல்லேலூயா. ரிபகந்தரபா. அவர் யாருக்குமே தூரமான தேவன் அல்ல. தம்மை தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக அவர் நமக்கு சமீபமானவர். அவர் வார்த்தையை பெறத்துக்கு ஓடி திரிய வேண்டாம். கையில் இருக்கிற வசனம், வேத வசனம் போதும், வேத புத்தகம் போதும். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவர். அவர் சத்தத்தை நாம் கேட்கலாமா? அவர் சத்தத்தை கேட்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். யாருக்கு இந்த ஆசீர்வாதங்கள் என்கிற தலைப்பில் நாம் தேவ செய்தியை தியானிக்க போகிறோம். இதுக்கு ஆதாரமாக சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிறது யார் யார் சுதந்திரிக்க முடியும்? நம்ம நிறைய நேரத்தில் இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லிட்டாரு. அப்போ நம்ம அந்த வாக்குத்தத்தத்தை மாத்திரம் என்ன செய்கிறோன்னு சொன்னால் அதை அறிக்கையிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதை நினச்சி சந்தோஷப்படுகிறோம். ஆனால் அதற்காக நம்ம செய்ய வேண்டியது என்ன என்பதை செய்யாமல் இருக்கிறோம். இப்போ கர்த்தர் வாக்கு கொடுக்குறாரு, நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். மத்தேயு 28:20 சொல்லப்பட்டிருக்குது. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நமக்கு நல்லா தெரியும் இது யாருக்கு சொன்னார் அப்படின்னா சீஷர்கள் இடத்துல சொன்னார். சீஷர்களை இந்த பூமியில் அவர் எப்படி வைக்கணும்னு விரும்பினார்னா, அவருடைய ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை விஸ்தரிக்கிறதுக்கு இந்த சீஷர்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். நான் விட்டு போயிருக்கிற இந்த ஊழியத்தை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும்னு எதிர்பார்த்தார். அதனால் அவர்களுக்கு சொன்னார், நீங்கள் என்ன செய்யுங்க, இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் செய்தீங்கன்னா நான் உங்களோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நமக்கு கூட ஆசீர்வாதங்களை எதிர்பார்ப்போம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுக்க தெரியாதவங்க, அனுபவிக்கவும் தெரியாது, சில பேருக்கு பகிர்ந்து கொடுக்கவும் தெரியாது. வேஸ்ட் பாஸ்கெட்டில் வேணால் நிறைய போடுவாங்க, குப்பையாக தூக்கி சாப்பாட்டெல்லாம் போடுவாங்க. ஆனால் அதை யாருக்குமே நல்லா இருக்கும்போது கொடுக்கவே மாட்டாங்க, கெட்டு போன அப்புறம் கொடுப்பாங்க. மத்தேயு 28 சொல்லுகிறது, அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்? நான் சாப்பிட்டு பிறருக்கும் கொடுக்கணும். நான் இந்த மாதமெல்லாம் வழி நடத்தப்பட்டு மீதியானதை எடுக்கணும். எதுக்கு?
கர்த்தருக்காகவும் ஏழை எளிய ஜனங்களுக்காகவும் விசுவாச பிள்ளைகளில் யாராவது ஒருத்தர் ஒரு தேவைகள் இருக்கிறாங்க, பண தேவையில், வியாதியில் அவங்க கஷ்டப்படுறாங்க, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை, வயசானவங்களாக ஒருத்தவங்க இருக்கிறாங்க, இப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யலாம்? உதவி செய்யலாம். அப்படி ஒரு எண்ணம் உள்ளவங்களுக்கு தான் வழிந்தோடுகிற ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். தனக்குத்தானே கனி கொடுக்கணும்னு சொல்லிட்டு 10 வீடு வாங்கிட்டு 10 கார் வாங்கிட்டு தங்களுக்காகவே இவ்வளோ நகையை வாங்கி எடுத்து அதை பயந்து வாழுகிறவங்களுக்கு கர்த்தர் கொடுக்க அவசியமே இல்லையே. மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இன்றைக்கி இது மாதிரி நேற்று ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்தோம், ஆசீர்வதிக்கப்பட்டோம். இன்றைக்கி என்ன செய்கிறோம்? இன்றைக்கி லீவு நாள், நாளைக்கு தான் திரும்பியும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்றா கேதர் ஆகும்னு சொல்லிட்டு இந்த நாளை நான் எப்படி வேணாலும் நான் செலவழிப்பேன்னு நினைக்கிறவங்களுக்கு ஆண்டவர் கூட இருப்பாரா? யோசித்து பாருங்கள். நேற்று ஊழியம் செய்துட்டு கூட நிம்மதியாக படுத்து இரவு நேரத்தில் தூங்க முடியல, அப்போவும் ஆண்டவர் ஜெபிக்கணுன்னு தான் விரும்புகிறாரு. நான் என்ன நினைக்கிறேன், என் மாம்சம் என்ன சொல்லுது? கொஞ்ச நேரம் தூங்கணும். ஏன்னா காலையில் ஃபுல்லாகவே தூங்கலை. ஆனால் ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு? நீ இன்னும் ஜெபம் பண்ணு. ஒருவேளை யாருக்கு தேவையோ எனக்கு தெரியாது, ஆனால் என் மனசு வாஞ்சித்தது கொஞ்ச நேரம் தூங்கணும்னு. அது மாதிரி போராடி ஒரு 3-4 நாளாக யோசிக்கிறேன், தூங்க விடாதபடிக்கு பல காரியங்கள். அப்போ என்ன செய்ய, கடைசியில் ஒரு சில மணி நேரம் தூங்கின, அவ்வளோதான். இப்போ இன்றைக்கி என் சரீரம் என்ன சொல்லும்? இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட இருக்கணும்னா நீ என்ன செய்யணும்? நீ என்னுடைய வேலையை செய்யணும், எனக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அடுத்தது ஏசாயா 43:2 சொல்லுது, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இது யாருக்கு சொல்கிறாரு? நம்ம எப்படிப்பட்டவெல்லாம் இருந்தால் அவர் சொல்லுவார்? ஏசாயா 43:1 நம்பணும், ஆண்டவர் வார்த்தையை நம்பணும். அவர் வார்த்தை என்ன சொல்லுது? யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவர். நம்ம விசுவாசிக்கிறோமா? ஏதோ அம்மா அப்பா பெற்று போட்டாங்கன்னு நினைக்கிறோமா? உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உருவாக்கினவர் ஆண்டவரே. அவர் சொல்கிறார், உன்னை உருவாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் ஆகிய நான் உனக்கு சொல்லுகிறேன், பயப்படாதே, உன்னை நான் மீட்டு கொண்டேன். சில காரியங்கள்லேருந்து கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்துருவார். ஆனால் என்ன செய்யும் பிசாசு? அந்த மனசு நிம்மதியிலே வாழ விடாது, அந்த சந்தோஷத்தில் இருக்க விடாது. இன்னும் குற்ற மனசாட்சியை கொடுத்து, இல்லைன்னா ஒரு பயத்தை கொடுத்து, நீ இன்னும் என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கிறன்றதை காமிக்கிறதுக்கு அவன் பல விதத்தில் நினச்சி கிரியை நடப்பிப்பான். ஆண்டவர் சொல்கிறா, நீ நம்புறியா நான் சொல்கிற வார்த்தையை? என்ன சொல்கிறாரு? பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள்னு சொல்கிறாரு. இதை நம்ம அறிந்திருக்கிறோமா? ஆண்டவர் சொல்கிற காரியத்தை. ஆமாம் ஆண்டவர், என்னை பயத்திலேருந்து மீட்டீர், பாவத்திலேருந்து மீட்டீர், அறியாமையிலேருந்து மீட்டீர், சாபங்கள்லேருந்து மீட்டீர், பிசாசோடு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் இன்றைக்கி உம்மால் மீட்கப்பட்ட பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை. ரட்சிக்கப்பட்டவங்க தான் நிறைய பேர் உலகத்தில் இருக்கிறாங்களே, அப்படி இல்லை. குறிப்பிட்ட காரியங்கள்லேருந்து தனித்தனியே நான் மீட்கப்பட்ட பிள்ளை, ஒவ்வொரு நாளும் மீட்கப்பட்டு கொண்டு வருகிற பிள்ளை. அப்படி நம்ம விசுவாசிச்சோன்னா நம்ம தண்ணியை கடந்தாலும், ஆறை கடந்தாலும், அக்னியை கடந்தாலும் என்ன செய்ய மாட்டோம்? ஒன்றுமே சேதம் வராது. நான் உன்னுடனே இருப்பேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். பெயர் சொல்லி அழைக்கணும்னா என்ன வேணும்? அதுக்கு ஒரு தகுதி வேணும். பெயர் சொல்லி அழைக்கும் போது பார்த்தீங்களா, நம்ம என்ன செய்கிறோம்? பர்டிகுலராக உங்களை பெயர் சொல்லி அழைத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆமாம், கர்த்தர் என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரு, இந்த அழைப்பு என்று மாறுவதில்லை. அப்போ அந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஒருவேளை உங்களுக்கு கனவுலையோ நனைவுலையோ இல்லைன்னா உங்களை யாரோ ஒரு தீர்க்கதரிசி மூலமாக உங்களை பெயர் சொல்லி அழைக்காமல் இருந்திருக்கலாம். வசனம் சொல்லுது, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். இதையாவது விசுவாசிக்கலாமே. அடுத்ததாக பார்க்கும்போது யாத்திரா 3ஆம் அதிகாரம் முதல் 15 வசனங்கள். இதில் யாரோடு கர்த்தர் இருக்கிறேன்னு சொல்லி சொன்னார், யாரோடு இருப்பேன்னு சொன்னார் அப்படின்னா, கர்த்தருடைய சித்தத்தை அறிஞ்சு தேவன் அவர்களை கொண்டு யாரை கொண்டு பெரிய காரியம் செய்யணும்னு நினைக்கிறாரோ
அவங்க வாழ்க்கையில் என்ன செய்வார்? அவர் இடைப்படுவார். சில பேருக்கு சொல்வார், உன் பிள்ளைகளுக்காக உன்னை ஒப்பு கொடுத்துரு, உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துரு. அம்மா அப்பா ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. ஊழியன்னா பயப்படுறாங்க. இதெல்லாம் நமக்கு தகுதி கிடையாது, லாய்க்கே கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. ஊழியன்னா எல்லாரும் பாஸ்டர் ஆகணும், எல்லாரும் பிசாசை துரத்தணும், அது மாதிரிலாம் கிடையாது. ஆண்டவர் செய்ய நினைக்கிற ஒரு ஊழியம். சில பேருக்கு ஜெப ஊழியம், அவங்க ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு சொல்லுவாங்க, 40-50 குறிப்புகளுக்கு நான் ஜெபிச்சேன்னு சொல்லுவாங்க. பாஸ்டர்ஸ்க்கு வேறு மாதிரியான ஊழியம், தீர்க்கதரிசிகளுக்கு வேறு மாதிரியான ஊழியம். ஆண்டவர்கிட்ட காத்திருந்தால் அவர் சொல்லுவார், இதுதான் உன்னுடைய ஊழியன்னு சொல்லுவார். அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மோசேக்கு பார்த்தீங்கன்னா தேவன் தெரிந்து கொண்டார், ஒரு பெரிய காரியத்துக்காக தெரிந்து கொண்டார். அப்போ அதனால் அவர் என்ன செய்கிறாருன்னா, நான் உன்னுடனே இருப்பேன், நான் தெரிந்து கொண்டதை நீ அறிந்துக்கிட்டு அதுக்கு கீழ்ப்படிஞ்சேனா, அவனை தெரிந்து கொண்ட எதுக்கு? பெரிய லீடர் ஆக்குறதுக்கு. பாருங்கள், ஒரு பக்கம் கூட்டம் அழியுது. இன்றைக்கி அதிகாலை பொழுதில் எங்கேயோ கதறி அழுகிற பிள்ளைகள். அவங்க கடன் சுமைக்காக கதறலாம், எதிரிகளுடைய கரத்திலிருந்து விடுவிக்கப்பட கதறி கொண்டிருக்கலாம், சிறைச்சாலையில் கதறலாம், ரோடுகளில் கதறி கொண்டிருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸில் கதறி கொண்டிருக்கலாம், ஒருவேளை வீட்டில் கூட சிக்னஸ் நிமித்தமாக கதறிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த கதறுதலின் சத்தத்தை கேட்கிற ஆண்டவர் சொல்கிறாரு, இவங்களை மீட்டு எடுக்கிறதுக்கு நான் உன்னை தெரிந்திருக்கிறேன். அந்த பார்வோனுடைய அடிமைத்தனம் போல அவங்க இருக்கிற இடத்துலேருந்து அவங்க சீக்கிரம் வெளியே வர முடியாது. சில பேர் பாவத்துக்கு செய்ய விருப்பம் இருக்காது, அவங்கள உட்படுத்தி விட்டுருவாங்க. அப்போது அவங்க ஒரு மிஷன் மாதிரி அந்த பாவத்தை செஞ்சுட்டே இருப்பாங்க. தப்பு ஆனாலும் கையெழுத்து போட்டுகிட்டே இருப்பாங்க. சரீரம் பரிசுத்தமாக இருக்கணும் தெரியும், ஆனால் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு சாக்கடையில் போய் விழுந்துட்டாங்க, ஏதோ ஒரு விதத்தில் மீள முடியாது. அப்போ அவங்க முறையிடுகிறது, ராத்திரி பகலாக அழுகிறது, ராத்திரி பகலாக முறையிடுகிறது. அந்த சத்தத்தையெல்லாம் நான் கேட்டேன், மோசே உன்னை தான் நான் அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார்? 9ஆம் வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரலின் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவளை ஒடுக்குகிற ஒடுக்குதலை நான் கண்டேன். அந்த கடின உள்ளத்துக்கிட்ட உன்னை தான் நான் அனுப்ப போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ மோசே என்ன செய்கிறாரு? நான் எம்மாத்திரம் அப்படி இப்படின்னு சொன்னாலும் ஆண்டவராகிய கர்த்தர் வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறார். அவங்க என்ன, என் பேர், உன்னை அனுப்புனவருக்கு பேர் என்ன அப்படின்னா, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு போய் சொல்லு. இதில் என்ன சொல்லியிருக்கு? 15. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கு? ஆமாம், 14 இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லு. அடுத்தது, அப்ரஹாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் மாதிரி உள்ள பிதாக்களுடைய தேவன் நான் உன்னை அனுப்பினேன் போய் சொல்லு. இதுதான் என்னுடைய நாமன் போய் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எல்லாத்துக்கும் பொறுமையாக பதில் கொடுக்குறார், அடையாளத்தை கொடுக்குறார். நீங்கள்லாம் வந்து இந்த மலையில் எனக்கு ஆராதனை செய்வீர்கள் அப்படின்னு சொல்லி 12ஆம் வசனத்தில் சொல்கிறார். அதே மாதிரி யாத்திரை 34:10 சொல்கிறார், இதோ நான் ஒரு உடன்படிக்கை உன் கூட பண்ணுறேன். சில நேரத்தில் அந்த உடன்படிக்கையில் தான் நம்ம என்ன செய்கிறோன்னா, ஆண்டவர் நம்மளோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். எல்லார்ட்டையும் பண்ணுவாரா? இல்லை, நம்மளை மாதிரி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் ஆகி போயிடும். பாருங்கள், என்ன பண்ணுறது, அவங்க மனசு வலிக்குமே செஞ்சுக்கலாம், இவங்கள அட்ஜஸ்ட் பண்ணோம், இவங்கள ப்ளீஸ் பண்ணோம், இவங்கள சந்தோஷப்படுத்தணும், அப்படி கிடையாது. ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினா அந்த உடன்படிக்கையில் நம்ம நிலைத்திருக்கணும். இதில் பாருங்கள், பூமி எங்கே எந்த ஜாதிகளத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். அப்போ மோசே தனித்து நிற்கணும். என்ன செய்யக்கூடாது? மிங்கிளாக இருக்கக்கூடாது, ஜனங்களோட மிங்கிளாக இருக்கக்கூடாது. சில நேரம் நான் கூட இந்த தப்பு பண்ணுவேன். ஊழியத்தை முடிச்சுட்டா கர்த்தரோட மிங்கிளாக வேண்டிய நான் கொஞ்ச நேரம் ஜனங்களோட மிங்கிளாகிறேன். அந்த செகண்டு போதும் சாத்தானுக்கு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பூமி எங்கு எந்த ஜாதிகளத்தில் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. உன் கூட இருக்கவங்களாம் கர்த்தருடைய செய்கையை காணணுன்னா நான் உன்னோடு பண்ணின உடன்படிக்கைக்கு நீ பாத்திரமாக இரு. உன்னோடு இருக்கிறத எல்லாரும் காணணும், உணரணும். நீ அவங்கக்கிட்ட போய் புலம்பக்கூடாது, அவங்க உன்னோட நான் இருக்கிறத பார்க்கணும். அப்படின்னா நான் உன் கூட செய்த உடன்படிக்கையை மறந்துடாத அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு சிலரை சந்திக்க ஆண்டவர் வந்து ஒரு சிலரை தான் அவர் என்ன செய்கிறார்? தெரிந்து கொள்ளுகிறார். அவருக்கு தெரியும் யார் யாருக்கு எந்தெந்த பாத்திரம் கொடுக்கணும்னு தெரியும், ரோல் கொடுக்கணும்னு. நம்ம சண்டே கிளாஸ் பிள்ளைகள் விபிஎஸ்ல கிறிஸ்மஸ் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா யார் பிள்ளைகள் மனசே நோவக்கூடாதுன்னு நம்ம ஆளுங்க என்ன செய்வாங்க, டீச்சர்ஸ் என்ன செய்வாங்க, அப்படியே எல்லாரையும், நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணு இது சும்மா ஆடிட்டு போட்டோம், அது வாயை சச்சா நான் பின்னாடி இருந்து டான்ஸ் பண்ணி காமிக்கிறேன், இப்படிலாம் சொல்லுவாங்க பாருங்கள்.
அது மாதிரி ஒரு சிலரை கொண்டு தான் ஒரு சிலரை சந்திக்க முடியும். அந்த மாதிரி எரேமியாவை தேவன் உபயோகப்படுத்த விரும்பினார். அவர் என்ன சொல்கிறார், தாயின் கருவிலேயே அவர் என்ன செய்தார், டிசைன் பண்ணி வச்சுட்டார், இதான்ப்பா உன் வாழ்க்கை. அப்புறம் சொல்கிறார், நீ கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, எரேமியா 1:4-19 வாசித்து கொள்ளுங்க. உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கத்துக்கு முன்னாடி உன்னை அறிந்தேன், கர்ப்பத்தில் இருக்கும்போதே வெளிப்பட்டேன், ஜாதிகளுக்கு பரிசுத்தப்படுத்தினேன், தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். நீ என்ன செய்ய முடியாது, எஸ்கேப் ஆகவே முடியாதுன்றார். சில பேர் எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும், ஆண்டவர் அழைப்பு தெரியும், என்னை இந்த ஒரு கடினமாக ஏன் அனுப்புகிறாரு, இவங்க தான் கேட்க மாட்டாங்களே, இவங்க தான் சொன்னாவே ஏற்றுக்க மாட்டாங்களே, இவங்களுக்கு சொல்லணுமா, ஆனால் நீ தான் சொல்லணும்னு ஆண்டவர் சொல்கிறார். நீ பயப்படாத, உன் வாயை தொடுறேன், உன் வார்த்தையை வைக்கிறேன், உன்னால் முடியும். பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் ஜாதிகள் மேலே ராஜ்யங்கள் மேலே உன்னை ஏற்படுத்திட்டேன் ஏற்கனவே, எஸ்கேப் ஆக முடியாது சொல்கிறார். அப்போது அவனோட கூட இருந்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீ என்ன செய்யாத, உன்னை நான் எப்படி வைத்திருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன்னு சொல்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இதில் 18-19 சொல்லுது, தேசம் அனைத்துக்கும் யூதாவின் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அதன் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை என்ன செய்கிறேன், இன்றைய தினம் அரணிப்பான பட்டணம் இரும்பு தூண் வெண்கல் அலங்கமாக்குகிறேன். உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவாங்க தான், ஆனால் மேற்கொள்ள மாட்டாங்க. உன்னை ரட்சிக்க உன்னை காக்க நான் உன் கூடவே இருக்கிறேன்னு சொல்கிறார். இதை இன்றைக்கெல்லாம் ஃபீல் பண்ண போகிறோம், கர்த்தர் கூடவே இருக்கிறத ஃபீல் பண்ண போகிறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அதை உணரும்போது இந்த உலகத்தில் எப்படி இருப்ப, சாட்சியாக இருக்க முடியும்னு இன்றைக்கி நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். மத்தேயு 10:16 சொல்கிறாரு, இன்னாண்டவரே கடினமாக இருக்குது, வேறு பாதை கிடைக்காதா, நான் பேசாமல் வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டோமா. சில நேரம் நம்ம நினைப்போம் பாருங்கள், வெளியே போனால் தான் அடிப்படுறோம், வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம். சில நேரத்தில் நான் கூட நினச்சி பார்த்துருக்கேன், குடும்பத்துக்கு மட்டுமே ஜெபிச்சா பிரச்சனையே கிடையாது. நம்ம வீட்டில் ஒரு ஜெப கூட்டம் வைக்கணும், யாரையாவது சொல்லி வாங்கன்னு உட்கார வைக்கணும், ஏதோ ஒரு ஊழியக்காரங்களை கொண்டு வந்து நிற்க வச்சிடணும், அவ்வளோதான். நம்ம என்ன செய்யணும், அமைதியாக இருக்கணும்னு நினச்சேன். ஆண்டவர் விடவே இல்லை. இப்படி தான் நிறைய பேருக்கு ஒரு பாரம் இருக்கும், மனசில் இருக்கும். ஆனால் என்ன செய்யக்கூடாது, கஷ்டத்தை பார்க்கும்போது கால் வைக்கிறதுக்கு பயம். யோர்தானில் கொஞ்சம் தூரம் போய் உன் கால் படணும்னு சொல்கிறார், அங்கே நிற்கல ஆண்டவர், இங்கேயே நிற்கிறேன். அப்போ உங்களை உபயோகப்படுத்தவே முடியாது, உங்கள் வாழ்க்கையிலையும் கடவுள் கூட இருக்கிறது தெரியவே தெரியாது, எஸ்கேப் ஆக முடியாது. வசனம் சொல்லுது, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புறது போல் உங்களை அனுப்புகிறேன். அதனால் எப்போ என்ன செய், சர்ப்பங்களை போல வீணா வேணும், புறாவை போல கபடி இல்லாதவங்க இருங்க அப்படி சொல்கிறார். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாருன்னா, உன்னை அனுப்புறது நான் தானே. நியாயாதிபதிகள் 6:12-14 வரைக்கும் உன்னை அனுப்புகிறது நான் தானேன்னு சொல்கிறார். அது 39:2-6 பார்க்குறோம். யோசேப்போடு கர்த்தர் இருந்தால் என்ன நடக்கும், காரிய சித்தி, தொட்டதெல்லாம் தொலங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். காரிய சித்தி என்ன வந்தாலும் சரி, ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்ணாக யோசேப்பை தெரிந்து கொண்டார். அப்போ யோசேப்புக்குள்ளாக அந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் தேசங்களுக்கு இருக்குது, அதனால தெரிந்து கொண்டார். என்ன வந்தாலும் சரி அவரை விட்டு விலகவே இல்லை. யோசேப்பு கூட ஆண்டவர் அப்படியே அணைத்து கொண்டதுனால யோசேப்புக்கு முறுமுறுப்பு வரவே இல்லை. கேள்வி கேட்குற நம்மளை மாதிரி கேள்வி கேட்குறது இல்லவே இல்லை. அப்போ ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார், அங்கே இருப்பார். 1 சாமுவேல் 16-17-18 கூட நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள். தாவீதுக்கு முதல்ல நல்ல புத்தி இருந்துச்சு, அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருந்தனால. எப்படிப்பட்டவனா, சவுலுக்கு ஒரு பிடிச்சிருந்த அந்த பிசாசு துரத்தணுன்னா எப்படிப்பட்டவன் வேணும், அந்த குணம் முழுவதும் இவனுக்கு இருந்துச்சு பாருங்கள். அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நாள் வரும். இவ்வளவு தகுதி இருந்தும் தாவீது மறக்கப்பட்டவனை தான் இருந்தான். ஆனால் ஒரு காலம் வரும்போது அவன் ஈசாயின் குமாரன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் வாசிப்பதில் தேறினவன், பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமத்தன், சௌந்தரியம் உள்ளவன். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அப்போ அதை புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு நாள் வச்சுருந்தார். அதே மாதிரி 1 சாமுவேல் 18:5 வாசிக்கிறோம். தாவீது எங்கே அவன் சவுலு கொல்றதுக்கே அனுப்புனா கூட சரி, எவங்கன்னா அதை அடித்து தூக்கி போடுவான்னு அனுப்புனா கூட அங்கே கூட கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அவனை பெரிய ஒரு ஸ்டேட்டஸில் உயர்த்துறதுக்கு அவர் சித்தமுள்ள ஆயிட்டார். யார் தடுக்க முடியும், ஒருத்தரும் தடுக்க முடியல. அவன் பெரியவன் ஆனான். எல்லார் கண்ணுக்கு அவன் எப்படி இருந்தானா, பிரியமாக இருந்தான். யோசுவா 1:5-9 சொல்லியிருக்குது, நான் உன் கூடவே இருப்பேன், நான் சொல்லிட்டேன், ஒன்று நீ மட்டும் என் வார்த்தையின்படி நட. ஆண்டவர் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே போவார். கீழ்ப்படுகிறவங்களுக்கு மட்டும்தான் சொல்லுவார். பரிசுத்தமானவன் இன்னும் பரிசுத்தமாட்டோம், நீதி செய்யணும் இன்னும் நீதி செய்யட்டும் அப்படி சொல்லும்போது தான் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஆண்டவரே இந்த நேரத்துலேயும்
இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகள் கர்த்தருக்கு அர்ப்பணிப்பார்களாக. இன்றைக்கி ஆண்டவரை தொய்ந்து போய் பல சூழ்நிலைகள்லாம் என்னோட ஆண்டவர் இருக்காரா இல்லையா, இன்றைக்கி கவலைப்பட்டு கண்ணீர் வெடித்து ஏங்கி கொண்டு தவித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளோடு நீங்கள் பேசியிருக்கீங்க. இதை அப்படியே விசுவாசிக்கவும் வெளியரங்கமாக்கவும் இன்னும் உங்களுடைய அருகாமே பிள்ளைகள் உணர்ந்து அடைய சாத்தானை துரத்தி அடிக்க உடைய பிள்ளைகளை கொண்டு நீ செய்ய வேண்டிய நன்மைகளை இந்த உலகத்திற்கு செய்ய, குடும்பத்திற்கு செய்ய, தேசத்திற்கு செய்ய, சபைக்கு செய்ய, ஆண்டவரே கர்த்தாவே சமுதாயத்திற்கு செய்ய. அது மாத்திரமல்ல, இவர்கள் ஆண்டவரே அப்பா அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் காரிய சித்தியை கண்டடைய, எதை செஞ்சால் தோல்வி இல்லை இனிமேல் வெற்றி என்பதை கண்டடைய கர்த்தர் உதவி செய்வீராக. நீங்கள் தான் அனுப்புகிறீங்க, அந்த நம்பிக்கை எங்களுக்கு கொடுங்க. நீங்கள் சொன்னதை நாங்கள் செய்கிறோம், அந்த நம்பிக்கை எங்களுக்கு தாங்க. அந்த நம்பிக்கையில் நிலைத்திருக்க கிருபை தாருங்க, ஆசீர்வதிங்க, எடுத்து பயன்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.